இந்த நாளிலேயும் அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த அந்த சம்பவத்தை நினைத்து நாம் கூடியிருக்கிறோம். இந்த காலை வேளையில் ஒரு உயிர் தெழுதலின் செய்தியை உங்களுக்கு கொடுக்கும்படியாக விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். Gospel according to Luke chapter 24 verse 5 and 6. உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறதென்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல பரலோக பிதாவே, இந்த நாளிலேயும் உம்முடைய திருப்பாதத்திலே நாங்கள் ஒரு விஷயம் வருகிறோம். ஆண்டவரே தகப்பனே, இந்த நாளிலேயும் விசேஷமாக நீர் உயிர் தெழுந்தீர் என்கிறதை உலகமெங்கும் இருக்கிற எல்லா திருச்சபைகளும் ஆராதிக்கிற வேளையில் இன்றைக்கு உம்முடைய உயிர்த்தெழுதலை குறித்து நாங்கள் தியானிக்க வந்திருக்கிறோம். இந்த உயிர்த்தெழுதலின் தியானத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்தார். கிருபாதார பலியாக தன்னை அவர் நமக்காக ஒப்பு கொடுத்தார். அருமையானவர்களே, அவர் சிலுவையில் அறையப்பட்டவர் சீஷர்களாலே அரிமத்திய ஊரானாகிய யோசேப்பினுடைய கல்லறையிலே அவர் கொண்டு போய் வைக்கப்பட்டார். 3ஆம் நாளிலே, வாரத்தின் 1ஆம் நாளிலே அவருடைய சீஷர்களாகிய ஸ்திரீகள் அவருடைய கல்லறைக்கு வந்து அவருக்கு சுகந்த வர்க்கம் இடும்படியாக அவர்கள் அங்கே போன வேளையிலே அங்கே கல்லறை திறந்திருக்கிறது. அங்கே வெண்ணுடை தரித்திருக்கிற தூதர்கள் அங்கே இருந்து அவர்களை பார்த்து, நீங்கள் உயிரோடு இருக்கிறவரை மரித்தவர்கள் இருக்கிற கல்லறைக்கு நீங்கள் தேடி வந்திருக்கிறீர்கள், அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி உயிர்த்தெழுதலின் செய்தியை அறிவித்தார்கள். அல்லேலூயா. உயிர்த்தெழுதலின் செய்தி என்பது என்ன? அவர் எங்கே இல்லை, அவர் என்ன செய்தார்? உயிர்த்தெழுந்தார். இன்றைக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் உயிர்த்தெழுந்த தெய்வமாயிருக்கிறார். இன்றைக்கு காலை வேளையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உயிர்த்தெழுந்தவராக சீசருடைய வாழ்க்கையில் என்ன செய்தார் என்பதை இன்றைக்கு உங்களுக்கு நான் சொல்லும்படியாக விரும்புகிறேன். அன்றைக்கு உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சீசருடைய வாழ்க்கையிலே செய்த காரியத்தை இன்றைக்கும் இந்த உயிர்த்தெழுதலின் ஆராதனைக்கு வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் செய்ய அவர் வல்லமையுள்ள தெய்வமாக இருக்கிறார். அல்லேலூயா. திரும்பவும் சொல்லுகிறேன், அன்றைக்கு உயிர்த்தெழுதலின் நாளிலே தம்முடைய சீசருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்தவைகளை இன்றைக்கும் இந்த உயிர்த்தெழுதலின் ஆராதனைக்கு வந்திருக்கிற நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் செய்வதற்கு ஆண்டவர் வல்லமையுள்ள தெய்வமாக இருக்கிறார். அல்லேலூயா. அருமையானவர்களே, இந்த நாளிலேயும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து தம்முடைய சீசருடைய வாழ்க்கையில் என்ன செய்தார் என்பதை ஒரு சில சந்தர்ப்பங்களை உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன். முதலாவதாக யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 13 முதல் 16 வரைக்கும் வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 13 முதல் 16 வரைக்கும் உள்ள வசனங்கள். அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றாள். இவைகளைச் சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதைக் கண்டாள். ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்குச் சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக் கொள்ளுவேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து, ரபூனி என்றாள். அதற்கு போதகரே என்று அர்த்தமாம்.
அதற்கு போதகரே என்று அர்த்தமாம். அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர் மரியாளுடைய வாழ்க்கையில செய்ததை நான் உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன். மரியாள் இயேசுவை சுகந்த வர்க்கமிடும்படியாக கல்லறைக்கு போகிறாள். அங்கே கல்லறை திறந்திருக்கிறது, அவளுடைய சரீரம் அங்கே இல்லை. ஆகவே அவள் தவறாக இயேசுவினுடைய சரீரத்தை யூதர்களோ இல்லாவிட்டால் ரோமர்களோ எடுத்து கொண்டு போய் வேறு ஒரு இடத்திலே திருடி கொண்டு போய் வைத்து விட்டார்கள் என்ற சந்தேகத்தோடு கூட, ஐயோ அவருடைய சரீரத்தை கூட நாம் பார்க்க முடியவில்லை என்று சொல்லி கண்ணீரோடு கூட அவர் அழுது கொண்டிருக்கிறாள். அப்பொழுது உயிர்த்தெழுந்த இயேசு அவர் பின்பதாக வந்து நின்று அவளை பார்த்து கேட்கிறார், மரியாளே ஏன் அழுகிறாய்? உயிர்த்தெழுந்த இயேசு மரியாளை பார்த்து கேட்ட வார்த்தை என்ன தெரியுமா? மரியாளே ஏன் அழுகிறாய்? அருமையானவர்களே, அவரை தோட்டக்காரர் என்று நினைத்து மரியாள் திரும்பி பார்த்து சொல்லுகிறாள். காரணம், வேதம் சொல்லுகிறது, அதிகாலையில் இருட்டோடே அவர்கள் கல்லறைக்கு போனார்கள், இன்னும் பொழுது விடியவில்லை. ஆகவே அந்த இருளான சூழ்நிலைமையிலே பின்னாலே யார் நிற்கிறது என்று தெரியாத நிலைமையிலே அங்கே அவள் கேட்கிறாள். அவரை தோட்டக்காரர் என்று நினைத்து, தோட்டக்காரரே, ஒருவேளை நீர் அவருடைய சரீரத்தை எடுத்திருப்பீரானால் அவரை எங்கே வைத்தீர் என்று சொல்லும் என்று சொன்ன உடனே இயேசு திரும்பவுமாக அவளை பார்த்து சொல்கிறாள், மரியாளே என்று கூப்பிட்ட உடனே இயேசுவின் சத்தத்தை அறிந்தவள் அவரை பார்த்து சொல்லுகிறாள், ரபூனி, ஆண்டவரே, போதகரே என்று அவரை அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். அருமையானுள்ளே, உயிர்த்தெழுந்த இயேசு முதலாவதாக அவர் மரியாளை பார்த்து கேட்ட கேள்வி, மரியாளே ஏன் அழுகிறாய்? அழாதே, நான் இன்னும் உயிரோடு இருக்கிறேன். நிரலிலே சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கும் இந்த காலை வேளையிலே, இந்த உயிர்த்தெழுதலின் ஆராதனையிலே, ஈஸ்டர் ஆராதனையிலே, ஒருவேளை இழப்பினாலே, ஒருவேளை நஷ்டத்தினாலே, ஒருவேளை தொலைந்து விட்ட காரியங்கள் நிமித்தமாக, நஷ்டப்பட்ட காரியத்து நிமித்தமாக, இழந்து போன காரியத்து நிமித்தமாக, தேடப்பட்ட காரியம் கிடைக்காத காரணத்து நிமித்தமாக மரியாளை போல கண்ணீரோடு உட்கார்ந்திருக்கிற சகோதரனே, கண்ணீரோடு உட்கார்ந்திருக்கிற சகோதரியே, உங்களை பார்த்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர் கேட்கிறார், மகளே ஏன் அழுகிறாய்? மகனே ஏன் அழுகிறாய்? நீ அழாதே, நான் இன்னும் ஜீவனோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் மரியாளின் கண்ணீரை துடைக்க, மரியாளை ஆறுதல் படுத்த அவர் கடந்து வந்த ஆண்டவராயிருந்தார். இன்றைக்கும் இந்த உயிர்த்தெழுதல் ஆராதனையிலே கண்ணீரோடு வந்திருக்கிற நம் ஒவ்வொருவரையும் பார்த்து, என் பிள்ளைகளே, நீங்கள் அழாதிருங்கள், நீங்கள் அழ வேண்டாம், உங்கள் ஆண்டவர் நான் இன்னும் ஜீவனோடு கூட இருக்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோமா? ஆகவே மரியாளை பார்த்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நீ ஏன் அழுகிறாய்? அழாதே, நான் ஜீவனோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. அடுத்தபடியாக நாம் பார்க்கும் பொழுது லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 19 முதல் வாசிக்கலாம். Gospel according to Luke chapter 24 from verse 19 onwards. அவர் எவைகள் என்றார். அதற்கு அவர்கள், நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே. அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாயிருந்தார். நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்குட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். அவரே இஸ்ரவேலை மீட்டி ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்று 3 நாளாகிறது. இவைகள் சம்பவித்து 3 நாள் ஆகிறது என்றார்கள். அருமையானவர்களே, இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த பின்னாலே 2 சீசர்கள் எருசலேமிலிருந்து எம்மாவு என்கிற ஊருக்கு நடந்து போகிறார்கள். அவருடைய இருதயம் துக்கத்தினால் நிறைந்திருந்தது. ஒரு பெரிய குழப்பத்தில் அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த வழியிலே ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டே போகிறார்கள். அப்பொழுது இயேசு அவரும் ஒரு வழிப்போக்கரை போல அவர்களோடு கூட கலந்து கொள்கிறார். போகும்பொழுது அவர்களை பார்த்து கேட்கிறார், நீங்கள் ஏன் துக்கமுகமாயிருக்கிறீர்கள் என்று சொன்ன பொழுது அவர்கள் வரிசையாய் சொல்லிக்கொண்டே வருகிறார்கள். இயேசு என்கிறவர் வாக்கிலும் செய்கையிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாயிருந்தார்.
அவர் இஸ்ரவேலை ரட்சிப்பார் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். ஆனால் அவரை சிலுவையில் அறைந்து என்ன செய்து விட்டார்கள்? கொன்று விட்டார்கள். ஆனால் அதோடு கூட பிரச்சனை முடியவில்லை. 22ஆம் வசனத்தை வாசிங்க. ஆனாலும் எங்கள் கூட்டத்தைச் சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே கல்லறையினிடத்திற்கு போய் அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து, அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். அவரை தரிசித்தோம் என்று சொன்னதையும் நாங்கள் கேட்டோம். இப்ப எங்களுக்கு ஒரே குழப்பமா இருக்குது. ஏன்னு கேட்டா, அவர் மரித்தார், அடக்கம் பண்ணோம், அதோட முடிஞ்சிருன்னு பார்த்தா திடீர்னு எங்க கூட இருக்கிற 3 ஸ்திரீகள் வந்து சொல்றாங்க அவர் மரிக்கல, அவரை நாங்க பார்த்தோம்னு சொல்றாங்க. எங்களுக்கு என்னன்னு என்ன செய்யல, புரியல, ஒரே குழப்பமா இருக்கு. தேவ தூதர்கள் வந்தாங்க, அவரை தரிசித்தோன்னு சொல்றாங்க, எங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. இந்த குழப்பத்தை தான் நாங்க பேசிக்கிட்டு போறோம்னு சொல்றாங்க. வரல சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப ஆண்டவர் அவர்களுக்கு தான் பாடுபட வேண்டியதையும் தான் மரிக்க வேண்டியதையும் உயிர்த்தெழ வேண்டியதையும் சொன்ன பொழுது அவருடைய இருதயம் என்ன செய்தது? கொழுந்து விட்டு எரிந்தது. இயேசு ஏன் உயிர்த்தெழுந்தார் தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குழப்பங்களை மாற்றும்படியாக ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த காலை வேளையில உங்களில் அநேகர், ஐயா என் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னே எனக்கு தெரியல, இங்கே ஒரு மாதிரி இருக்குது, அங்கே போனால் அங்கே ஒரு மாதிரி இருக்குது, இங்கே போனால் இன்னொருத்தங்க இன்னொரு மாதிரி சொல்கிறாங்க, இதெல்லாம் கேட்டு எனக்கு எப்படி இருக்குது? பெரிய குழப்பமாக இருக்குது, எனக்கு என்ன நடக்குதுன்னே எனக்கு தெரியலையா, என்ன சம்பவிக்குதுன்னே தெரியல, என் வாழ்க்கை பெரிய குழப்பமாக இருக்கிறதே. அந்த குழப்பத்தின் நடுவில் நடந்து போய் கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, அந்த குழப்பத்தை மாற்றுகிறதற்காகத்தான் இயேசு உயிரோடு கூட எழுந்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோமா? உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற குழப்பங்கள், உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான கலக்கங்கள், உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா துக்கங்கள் எல்லாவற்றையும் மாற்றும்படியாக இயேசு உயிர்த்தெழுந்திருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குழப்பமான சூழ்நிலைமைகளை மாற்றுகிறதற்கு என் ஆண்டவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. முதலாவதாக கண்ணீரோடு கூட இருந்த மரியாளை பார்த்து ஆண்டவர் சொன்னார், மரியாளே நீ கலங்காதே, ஏன் அழுகிறாய்? கண்ணீர் வடிக்காதே, உன் ஆண்டவர் நான் உயிரோடு கூட தான் இருக்கிறேன். அல்லேலூயா. அடுத்தபடியாக நாம் பார்க்கும் பொழுது குழப்பத்தின் மத்தியில் இருந்த சீசர்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், என் பிள்ளைகளே நீங்கள் ஏன் குழப்பத்தில் இருந்து கொண்டு ஏன் நீங்கள் தயங்கி தயங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? நான் இன்னும் உயிரோடு கூட இருக்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். அடுத்தபடியாக நாம் வேதத்திலே பார்க்கும் பொழுது அருமையான யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துக்கு நாம் போவோமானால், யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். உங்களுக்கு சமாதானம் என்றார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருடைய சீசர்கள் கெத்செமனே தோட்டத்தில் அவரோடு கூட ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது அருமையால் பிரதான ஆசாரியனுடைய சேவகர்களும் ரோம சேவகர்களும் வந்து இயேசுவை கைது செய்கிறார்கள். அப்பொழுது சீசர்கள் எல்லாரும் சிதறி ஓடி விடுகிறார்கள். இயேசுவை விசாரணை செய்து அவரை சிலுவையிலே மரண தண்டனை கொடுத்தார்கள். அருமையானுள்ளே சிதறி போன சீசர்களுக்கு ஒரே பயம், நம்ம என்ன செய்வார்களோ, ரோம அரசாங்கம் என்ன செய்யுமோ, சனகரின் சங்கம் என்ன செய்யுமோ என்று அவர்கள் பயந்து ஒரு வீட்டுக்குள்ளே போய் கதவை மூடிக்கொண்டு உள்ளே பயத்தோடு கூட உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி பயத்தோடு கூட உட்கார்ந்து கொண்டிருக்கிற அந்த சீசர்கள் நடுவிலே உயிர்த்தெழுந்த இயேசு அவர் போய் நின்று சொல்லுகிறார், என் சீசர்களே பயப்படாதிருங்கள், நான் உயிரோடு இருக்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோமா?
அருமையானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட சூழ்நிலைமைகள் நிமித்தமாய் பயந்து கொண்டிருக்கலாம், பிரச்சனைகள் நிமித்தமாய் பயந்து கொண்டிருக்கலாம், மனுஷர்கள் நிமித்தமாய் பயந்து கொண்டிருக்கலாம், போராட்டத்து நிமித்தமாய் பயந்து கொண்டிருக்கலாம். ஐயோ என்ன நடக்குமோ, என் குடும்பத்தில் என்ன நடக்குமோ, என் பிள்ளைகளுக்கு என்ன நடக்குமோ, என் எதிர்காலத்துக்கு என்ன நடக்குமோ, என் வாழ்க்கையில என்ன வாய் முடியுமோ, இந்த காரியங்கள் எல்லாம் இப்படி சம்பவிக்கிறது, நான் என்ன செய்வேன் என்று சொல்லி பயத்தோடு கூட இருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உங்களை பார்த்து உயிர் தெழுந்த ஆண்டவர் சொல்லுகிறார், என் பிள்ளையே, என் மகனே, மகளே, நீ எந்த காரியத்தையும் குறித்து பயப்படாதே, நான் உயிர் தெழுந்த ஆண்டவராயிருக்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோமா? அருமையானவர்களே, இன்றைக்கும் கூட நம்முடைய எல்லா பயத்திலும் இருந்து உயிர் தெழுந்த ஆண்டவர் நம்மை மீட்டு நம்மை நிலைநிறுத்த வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. அருமையானவர்களே, யோவான் என்கிற அப்போஸ்தலன், அவர் தன்னுடைய வயதான நாட்களில் 90 வயதிற்கு மேலே இருக்கும் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். எல்லா அப்போஸ்தலர்களும் மரித்து விட்டார்கள். அவர்தான் கடைசியாக சபையை தலைமை வகித்து நடத்தி கொண்டிருக்கிறார். அப்பொழுது அவரையும் ரோம பேரரசன் கைது செய்தான். அவருக்கு மரண தண்டனை கொடுத்தான். என்ன மரண தண்டனை தெரியுமா? கொதிக்கிற எண்ணெய் கொப்பரையிலே தூக்கி போட வேண்டும். அருமையானவர்களே, பெரிய எண்ணெய் கொப்பரை கொதிக்க வைக்கப்பட்டது. மேலே இருந்து அவரை அந்த கொப்பரைக்குள்ளே இறக்குகிறார்கள். அவர் கர்த்தரை நோக்கி ஜெபித்த பிரகாரம் அப்படியே நின்று கொண்டிருக்கிறார். எண்ணெய் கொப்பரையில் இறக்குகிறார்கள். எண்ணெய் கொதித்து கொண்டிருக்கிறது. கொப்பரையில் இறக்கும் பொழுது கொஞ்ச நேரத்தில் அவர் அப்படியே கரைந்து விடுவார் நினைத்தால், அந்த கொதிக்கிற எண்ணெயின் மத்தியில் அவர் ஜெபித்து கொண்டே நின்று கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. அந்த கொதிக்கிற எண்ணெய் அவரை ஒன்றும் செய்ய முடியவில்லை. அருமையானவர்களே, உடனே போர் சேவகர்கள் அரசனிடத்தில் போகிறார்கள். அரசன் அவனை வெளியே தூக்கு என்று சொல்லுகிறான். எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. உடனே வெளியே தூக்கின உடனே அரசனுக்கு பயம் வந்து விட்டது. ஒருவேளை இவனை மதிப்பு அதிகமாகிவிடும், ஒருவேளை இவன் ஒரு பெரிய மந்திர சக்தி உடையவனாயிருக்கிறான், நமக்கு நம்முடைய ராஜ்யத்துக்கு ஏதோ செய்து விடுவான் என்று சொல்லி இவனை நாடு கடத்துங்க என்று சொல்லிவிடுகிறான். பத்மு என்கிற தீவிலே அவரை நாடு கடத்துகிறார்கள். வயதான நாட்களிலே அருமையானவர்களை தனிமை சிறையிலே இருந்து கொண்டு வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறார். ஆண்டவரே, நான் உம்மை பின்பற்றினேன், என்னை நீர் அழைத்தீர். ஆண்டவரே, இந்த வயதான நாட்களில் நான் என்ன செய்வேன்? ஆண்டவரே, என்னை இந்த இடத்துல கொண்டு வந்து வைத்து விட்டார்களே. கர்த்தருடைய நாளிலே அவர் ஆவிக்குள்ளாய் ஜெபிக்கும் பொழுது உயிர் தெழுந்த இயேசு வந்து சொன்னார், என் மகனே, உன்னை நான் அழைத்த தேவன், மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். அல்லேலூயா. மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உடைய திறவுகோலை உடையவராயிருக்கிறேன். நீ பயப்படாதே, நான் உன்னை ரட்சித்த தேவன் இன்றைக்கும் ஜீவனோடு கூட இருக்கிறேன் என்று பேசினார். அருமையானவர்களே, ஒரு பெரிய வெளிப்பாட்டை கொடுத்தார். வெளிப்படுத்துகிற விசேஷத்தை அவர் அப்படியே எழுதினார். அருமையானவர்களே, இன்றைக்கும் கூட வாழ்க்கையின் எத்தனையோ காரியங்களை குறித்து, ஒருவேளை வியாதியை குறித்து, ஒருவேளை கடன் தொல்லையை குறித்து, ஒருவேளை கஷ்டத்தை குறித்து, ஒருவேளை எதிர்காலத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உயிர் தெழுந்த இயேசு தரிசனமாகி பயந்து பயந்து வாழுகின்ற நம்மை பார்த்து சொல்லுகிறார், என் பிள்ளைகளே, பயப்படாதிருங்கள், நான் ஜீவனின் அதிபதியாக இன்றைக்கும் உயிர் தெழுந்த ஆண்டவராய் உங்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுவோமா? எந்த ஒரு காரியத்துக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. காரணம், மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். அல்லேலூயா. அருமையானவர்களே, உயிர் தெழுந்த இயேசு அன்றைக்கு இருந்த மரியாளை பார்த்து சொன்னார், மரியாளே, நீ அழாதே, நான் உயிர் தெழுந்திருக்கிறேன். அல்லேலூயா. எம்மாவூர் சீசர்களே, நீங்கள் கலக்கத்தோடு கூட, துக்கத்தோடு கூட, ஏன் குழப்பத்தோடு கூட நடந்து கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் கலங்கவும் வேண்டாம், குழப்பமடையவும் வேண்டாம், நான் உங்கள் தேவன் உயிர் தெழுந்திருக்கிறேன். அல்லேலூயா. யோவானே, நீ பயப்பட வேண்டாம். சீசர்களே, நீங்கள் பயப்பட வேண்டாம், உங்கள் ஆண்டவர் நான் உயிர் தெழுந்தவராயிருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அதற்கு அடுத்தபடியாக நாம் பார்க்கும் பொழுது வேதத்தில் நாம் வாசிக்கிற வேளையிலே யோவான் எழுதின சுவிசேஷத்திலே இன்னொரு காரியத்தை வாசிக்கிறோம். 21ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிக்கலாம். ஜான்ஸ் காஸ்பல் சாப்டர் 21 verse 2 and 3. சீமோன் பேதுருவும் திதிமு என்னப்பட்ட தோமாவும்
கலிலேயா நாட்டிலுள்ள கானா ஊரானாகிய நாத்தான்வேலும் செபெதேயுவின் குமாரரும் அவருடைய சீஷரில் வேறு 2 பேரும் கூடியிருக்கும்போது சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்கப் போகிறேன் என்றார். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையானோர்களே, இவர்கள் இயேசு இறந்தார், மரித்தார் என்று தெரிந்த உடனே இவங்க எல்லாம் பழையபடி மீன் பிடிக்க போயிடுறாங்க. ஆனால் அந்த மீன் பிடிக்க போனவர்களுடைய வாழ்க்கையில வேதம் சொல்லுகிறது, 5ஆம் வசனத்தை வாசியுங்க. உயிர்த்தெழுந்த இயேசு விடியற் காலையிலே அந்த கெனசரேத்து கடலின் கரையிலே நின்று கொண்டு அங்கே மீன் பிடித்துக் கொண்டு வெறும் படவோடு கூட திரும்பி வருகிறவர்களை பார்த்து சொன்னார். என்ன சொன்னாருங்க? பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்று கேட்டார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு யாருக்கு தரிசனமானார்? உயிர்த்தெழுந்தா இயேசு பின்மாறி போனவர்களுக்கு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு தேவனுடைய பக்தன் இப்படியா எழுதுகிறார், சீஷர்கள் எல்லாரும் அந்த வேளையில சீசன் என்கிற ஸ்தானத்தை இழந்தார்களே தவிர பிள்ளைகள் என்கிற ஸ்தானத்தை இறங்கலையாம். என்ன ஸ்தானத்தை தான் இழந்தாங்களாம்? ஏன்னு கேட்டா, நீ என்னை பின்பற்றி வா, உன்னை மனுஷரை பிடிக்கிறவனாக்குவேன்னு சொன்னார். அந்த வேலையை விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனா இன்னும் எந்த ஸ்தானத்தில் இருக்கிறாங்களா அவங்க? they have never lost the sonship but they have lost the discipleship. சீசனா இருக்கிறத விட்டுட்டாங்க, ஆனா இன்னும் யாரா தான் இருக்கிறாங்க. அதனாலதான் கூப்பிட்டாராம், பிள்ளைகளே. நல்ல சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளவு அற்புதமான வார்த்தை பாருங்க. அநேக சமயத்தில் நாமும் கூடங்க ஆண்டவர் நம்ம சொன்ன வேலையை விட்டுட்டு அநேக சமயத்தில் விரக்தினால நாமும் கூட நம்ம வழியில் போயிடுறோம். வழியில சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசு நம்மளை தேடி வந்து பிள்ளைகளேன்னு கூப்பிடாரு. எத்தனை பேர் ராமேன்னு சொல்கிறீங்க? அந்த இடத்துல பின்னால் வாச்சிங்கன்னா அந்த மறுதளித்த பேதுருவை பார்த்து உயிர்த்தெழுந்த இயேசு என்ன சொல்கிறார் தெரியுமா? பேதுருவே, நீ என்னை நேசிக்கிறியா? கேட்டுட்டு நீ ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பா. திரும்ப அவனுக்கு அந்த ஊழியத்தை கொடுக்குறாரு. திரும்ப கேட்குறாரு, பேதுருவே, நீ என்னை நேசிக்கிறியா? ஆமாண்டவரே, உம்மை நேசிக்கிறேன். அப்ப என் ஆடுகளை மேய்ப்பாயாக. உயிர்த்தெழுந்த இயேசு நம்முடைய வாழ்க்கையில மங்கி எரிகிற திரியை தூண்டி விடும்படியாய் வருகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சோர்ந்து போன நம்மை பலப்படுத்தும்படியாய் வருகிறார். அருமையானவர்களே, இயேசு அவர் உயிர்த்தெழுந்து அருமையானவர்களே சீஷர்களுக்கு தரிசனமாகும் பொழுது அவர் சொல்லுவார், நீங்க போய் நான் உயிர்த்தெழுந்த செய்தியை சீஷர்களிடத்திலும் பேதுருவினிடத்திலும் சொல்லுங்க. என்னதுங்க? ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா இருக்கும். அண்ட் பீட்டர். எப்படி? கோ அண்ட் டெல் த டிசைபிள்ஸ் அண்ட் பீட்டர். ஏன் அண்ட் பீட்டர் போட்டா தெரியுமா? சீஷர்கள்ட்ட போய் சொல்றாங்க. எல்லா சீஷர்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. இந்த மாதிரி இயேசு உயிர் தெழுந்தாரு, உங்களை கலிலேயாவுக்கு வர சொல்றாருன்னு சொன்னா கட்டாயம் பேதுரு வரமாட்டான். ஏன்னு கேட்டா, அவரை பார்க்கறதுக்கு அவனுக்கு என்ன கிடையாது? நம்ம பாஷையில் மூஞ்சி கிடையாது. உடலில் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன மூஞ்சியோடு அவன் பார்ப்பான். உடலில் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம மெட்ராஸ் பாஷையில். ஆனால் அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, சீசர்கிட்டையும் சொல்லு, பர்டிகுலராக அந்த பீட்டர்கிட்டையும் சொல்லு. அப்போ அவங்க சொல்லியிருப்பாங்க, எப்பா எல்லாரையும் கலிலேயாவுக்கு வர சொன்னார், பர்டிகுலராக பேதுருவே உன்னையும் வர சொன்னார். அப்போ பேதுரு கேட்டிருப்பான், என்னையா சொன்னார்? ஆமாப்பா, உன் பேரை சொல்லி உன்னை வர சொன்னாரு. உடனே சொல்லுங்க பார்க்கலாம். அந்த அண்ட் பீட்டர்ங்கிற வார்த்தை இல்லைன்னா அன்னைக்கோட பேதுருடைய சரித்திரமே முடிஞ்சிருக்குன்னு சொல்றாரு வேத பக்தன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. சோர்ந்து போய் ஆண்டவர் வேண்டாம் என்று, ஆண்டவருடைய வேதம் வேண்டாம் என்று
ஆண்டவருடைய ஜெபம் வேண்டாம் என்று, ஆண்டவருடைய ஊழியம் வேண்டாம் என்று நான் ஆண்டவரை பின்பற்றி என்ன பிரயோஜனம்? படைவையும் வலையும் விட்டு என்ன பிரயோஜனம்? என்னை ஒரு பெரிய நிலைமையில் ஆண்டவர் கொண்டு போய் வைப்பார் என்று நான் நினைத்தேன். ஆனால் அவரே மரித்து போனாரே, என் நம்பிக்கை போய்விட்டதே என்று சொல்லி சோர்ந்து போயிருக்கிற ஆத்துமாவே, இன்றைக்கு உன்னை தூக்கி எடுக்கும்படியாகத்தான் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாம். சோர்ந்து போன தன் சீசர்களை திரும்ப ஊழியத்தை கொடுக்கும்படியாக, பின்மாறி போன பேதுருவுக்கு திரும்ப ஊழியத்தை கொடுக்கும்படியாக இயேசு உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அன்றைக்கு தேடி வந்தார். அல்லேலூயா. இந்த உயிர்த்தெழுந்த ஆராதனையிலையும் திரும்ப உன் ஜெப ஜீவியத்தை ஆண்டவர் உனக்கு கொடுக்க முடியும். ஆண்டவரோடு கூட நெருங்கி வாழுகிற வாழ்க்கையை கொடுக்க முடியும். உன் வாழ்க்கையிலே நீ இழந்து போன அபிஷேகத்தை திரும்ப கர்த்தர் கொடுக்க முடியும். உன் வாழ்க்கையிலே இழந்து போன எல்லா காரியத்தையும் மாற்றி மங்கி எறிகிற திரியாய், அணைந்த திரியாய் இருக்கிற உன்னை மீண்டுமாக தூண்டி எடுத்து உன்னை பழைய நிலைமையிலே கொண்டு வருகிறதற்காக உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி அவரை நாம் மகிமைப்படுத்துவோம். இன்றைக்கு எத்தனை பேர் பேதுருவை போல இங்க இருக்கிற எனக்கு தெரியாது. ஐயா, என் ஸ்தானத்தை நான் இழந்து விட்டேன். ஐயா, என் பொறுப்பை நான் இழந்து விட்டேன். என்னை ஒரு நெருக்கமான ஸ்தானத்தில் வைத்திருந்தேன். மறுரூப மலைக்கு என்னை தான் அழைத்து கொண்டு போவீர். சிறு பிள்ளை உயிரோடு இருப்புகிற இடத்துல என்னை தவிர, எங்களை தவிர எல்லாரையும் அனுப்பிவிட்டீர் ஐயா. அவ்வளவு நெருக்கமா என்னை வச்சிருந்தீங்க ஆண்டவரே. என் ஸ்தானத்தை நான் என்ன பண்ணிட்டேன்? இழந்துட்டேன். ஐ ஹவ் லாஸ்ட் மை பொசிஷன். என்னுடைய ஸ்தானத்தை இழந்துட்டேன். என்னை எவ்வளவு நெருக்கமா வச்சிருந்தீங்க, என்னை எவ்வளவு நேசிச்சிருந்தீங்க, என்னை எவ்வளவு வெளிப்பாடுகள், எவ்வளவு ஆவிக்குரிய ஜீவியத்தில் என்னை உன்னதமான நிலைமையில வச்சிருந்தீங்க ஆண்டவரே. ஐ ஹவ் லாஸ்ட் இட். நான் அதை என்ன செஞ்சிட்டேன்? இழந்துட்டேயா. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சொல்றாரு, இல்ல பேதுருவே, நீ இழந்து போகல, உனக்கு திரும்ப கொடுக்கத்தான் நான் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் வந்திருக்கிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இன்றைக்கு ஆண்டவர் உங்களை தூக்கி எடுப்பார், என்னை தூக்கி எடுப்பார், திரும்ப அபிஷேகிப்பார், திரும்ப நம்மை ஸ்தானத்தில் கொண்டு வந்து வைத்து நிறுத்துகிறதற்கு வல்லமுள்ளவராக இருக்கிறார். அதற்காகத்தான் இயேசு உயிர்த்தெழுந்து நம்மத்தில் உலாவி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் வந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இன்றைக்கு உன் இழந்த ஸ்தானத்தை பெறுவாயா மகளே, இழந்த ஸ்தானத்தை பெறுவாயா மகனே. அடுத்தபடியாக நாம் பார்க்கும் பொழுது வாசிக்கலாம் அருமையானே, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். Matthew chapter 28 verse 18. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அருமையான உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உயிர்த்தெழுந்தேன். வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழே இருக்கக்கூடிய எல்லா விதமான அதிகாரங்களுக்கு மேலான அதிகாரத்தை பெற்றிருக்கிறேன். அந்த அதிகாரத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். வழியில சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கு பேர் தாங்க டெலிகேட்டட் அத்தாரிட்டி. என்ன அதிகாரங்க? வழங்கப்பட்ட அதிகாரம். வழியில சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பகுதியிலெல்லாம் பெரிய பெரிய ட்ரெய்லர் போகும். பெரிய ட்ரெய்லர், ஒரு ட்ரெய்லர் 12 டயர் இருக்கும், 18 டயர் இருக்கும். ஒரு சில வரிசையாக பெரிய இதை ஏற்றிட்டு போகும்போது ஒருத்தர் ஒல்லியாக இருப்பார். ட்ரெய்லர் கிட்ட வந்து பிரேக் அடித்தா அந்த பக்கம் போயிடுவார். அவர் அசால்ட்டாக அப்படி கை நீட்டுவார். அந்த ட்ரெய்லர் என்ன செய்யுது சொல்லுங்க? நிற்கிது அவர். அப்படின்னோடனே ட்ரெய்லர் போகும், இப்படின்னோடனே நிற்கும், எல்லாம் நிற்கும். ஏன்னு கேட்டால் அவருக்கு தோள்பட்டையில் பார்த்தீங்கன்னா 3 சிங்கம் உள்ள ஒரு சின்னம் இருக்கும். எங்கே? தோள்பட்டையில். அது என்ன? இந்திய அரசாங்கத்தினுடைய சின்னம். விளங்குதா உங்களுக்கு? அந்த அரசாங்கம் இவருக்கு அதிகாரம் கொடுத்துருக்குது. எதுக்காக? நீ நிற்கணும், அவன் போன பிறகு நீ என்ன செய்யணும்? போகணும். இவன் போன பிறகு நீ போகணும் அப்படின்னு இவங்களெல்லாம் ஒழுங்குபடுத்துகிற அதிகாரத்தை யார் கொடுத்துருக்கிறா? இந்தியாவின் அதிகாரம், இந்திய அரசாங்கத்தினுடைய வழங்கப்பட்ட அதிகாரம். என்ன அதிகாரங்க? அவங்க அதை செய்யலைன்னா ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்துட்டு போயிடுவார். எதில்? போய் ஐயா ஐயா ஐயான்னு கெஞ்சுவாங்க. ஏன்னு கேட்டால் இவர் காரியத்தை மீறினா அரசாங்கம் வந்து இவன் மேலே ஆக்ஷன் எடுக்கும். ஏன்னா அந்த அதிகாரத்தை கொடுத்தது யாரு? அரசாங்கம். வரலையில சொல்லுங்க பார்க்கலாம். அதே மாதிரி
உயிர் தெழுந்த ஆண்டவர் சொல்றாரு, நான் அதிகாரத்தை பெற்று அந்த அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். வரலையில சொல்லுங்க பார்க்கலாம். அதுதாங்க சிலுவையின் அதிகாரம். வரலையில சொல்லுங்க பார்க்கலாம். அந்த அதிகாரத்தை பார்த்து நம்ம ஒல்லியா இருக்கலாம், நம்ம படித்தவங்களா இருக்கலாம், படிக்காதவங்களா இருக்கலாம், பாட்டு பாட தெரிஞ்சவங்களா இருக்கலாம், பாட்டு பாட தெரியாதவங்களா இருக்கலாம். நம்மளை பார்த்து இந்த பிசாசெல்லாம் பயப்படுதே காரணம் என்ன தெரியுமா? நம்ம தடியாக இருக்கணுங்கிறதுக்காக இல்லை. அது பார்த்தாலே தெரியுது, நம்ம ஷோல்டரில் என்ன போட்டிருக்குது? டெலிகேட்டட் அத்தாரிட்டி. வரலையில சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு சமயம் நான் எல்லாருக்காக ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்போ ஒரு அம்மா வந்துச்சு, என்னம்மா உனக்கு ஜெபம் பண்ணு? எனக்கு பேய் பிடிச்சிருக்குது, ஜெபம் பண்ணுங்கன்னுச்சு. என்ன உண்மையில சிரிச்சிட்டேன் நான். ஏம்மா அப்படி சொல்கிறேன்? எனக்கே தெரியும்னுச்சு. சரி அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு தலையில் வச்சு உண்மையிலே பேய் பிடிச்சிருக்குது. இங்கே நிற்கிறேன், தலையில் வச்சு அப்படியே சாயுது. கீழே விழுந்தா மண்டல அங்கே நிற்கிறேன், ஓடி பிடிங்க என்ன. நான் அப்புறம் பிடிச்சி ஜெபம் பண்ணோம். எனக்கு தெரியலங்க, என் தோல் மேலே இருக்க அந்த சிலுவை அதுக்குள்ளே இருக்குது, தெரியுது. வரலையில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நான் நினச்சி துரத்தலைங்க, நானே அதை இப்படி கேட்டிருக்கீங்களா யாரையாவது வந்து சின்சியராக சொல்லலாம், ஐயா என்னம்மா ஜெபம்? எனக்கு பேய் பிடிச்சிருக்குது ஜெபம். எனக்கு அதை மறக்கவே முடியாது. எப்படிம்மா சொல்கிற? எனக்கே தெரியும். ஆனால் உண்மையில் அந்த அம்மாவை என்ன பாடுபடுத்தோ தெரியல. அதனால நம்ம கண்டிப்பாக சொல்லுது எனக்கு என்னதான் பிடிச்சிருக்குது. ஆனால் எனக்கு தெரியலங்க. ஆனால் என் தோல் மேலே இருக்கிற சின்ன யாருக்கு தெரியுது? வரலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கும் எனக்கும் உயிர் தெழுந்த ஆண்டவர் ஒரு பெரிய அதிகாரத்தை கொடுத்துருக்க. வரலையிலே சொல்லுங்க. வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழான எல்லா அதிகாரத்தை காட்டிலும் பெரிய அதிகாரத்தை நான் பெற்றிருக்கிறேன். என் பிள்ளைகளே, உயிர் தெழுந்த ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த அதிகாரத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் புறப்பட்டு போய் என் சுவிசேஷத்தை அறிவித்து சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இயேசு ஏன் உயிர் தெழுந்தார் தெரியுமா? நமக்கு அதிகாரத்தை கொடுக்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப அந்த அதிகாரத்தை பெற்ற நாம், பிசாசு நம்மளை பார்த்து பயப்படுமா, நம்ம பிசாசை பார்த்து பயப்படணுமா? ஹலோ சொல்லுங்க. என்னங்க சொல்ல மாட்டேன்றீங்க? நம்ம என்ன சொல்லணும்? பிசாச நீங்க ஒல்லியா இருந்தாலும் தடியா இருந்தாலும் அப்படி நிறுத்தணும். எத்தனை பேர் தைரியமா இருக்கிறீங்க? ஆண்டவர் சொல்றாரு, இதுக்காகத்தாப்பா நான் உயிரோட எழுந்தேன். அல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் அதிகாரத்தை கொடுக்க, சத்துருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு உயிர் தெழுந்த ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், என் மகனே என் மகளே, எந்த சத்துருடைய கிரியையும், எந்த அந்தகார கிரியையும், எந்த பில்லி சூனியத்தின் காரியங்களும், எந்த மாந்திரிகங்களும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. காரணம், நான் உயிர் தெழுந்த ஆண்டவராய் அவைகளை எல்லாம் ஜெயித்திருக்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையானவர்களே, ஒரு சமயத்தில் ஒரு தேசத்தில் ஒரு ராஜா இருந்தார். எதிரி தேசத்து ராஜா படையெடுத்து வந்தான். யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. ராஜா தோற்று போகிற நிலைமை. இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ளே அரண்மனைக்குள்ளே படைகள் புகுந்துவிடும். அப்பொழுது மந்திரி வேகமாக ஓடி சென்று அந்த அரசனுக்கு ஒரு குழந்தை, கை குழந்தை, அருமையானவர்களே, அந்த குழந்தையை தூக்கி கொண்டு அவர் ஓடி விடுகிறார். ஓடி ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு விவசாயி இடத்துல கொடுத்து, இந்த குழந்தையை நீ வளர்த்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் யுத்தத்துக்கு காட்டில் மறைஞ்சிடறாரு. மகாராணி எல்லாம் மறைஞ்சிடறாங்க. எதிரி தேசத்தை ராஜா ஆண்டு கொண்டிருக்கிறான். அப்பொழுது அந்த மந்திரி என்ன செய்கிறாருன்னா, திரும்பவும் அரசனுக்கு விசுவாசமானவங்கெல்லாம் கூப்பிடுறாரு. ஒரு பெரிய படை திரட்டுறாரு. திருப்பி என்ன பண்ணுறாங்க? யுத்தத்துக்கு போகிறாங்க. அந்த ராஜாவை ஜெயிச்சிடுறாங்க. ஜெயிச்ச உடனே அந்த பழைய மந்திரி எல்லாரையும் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு சொல்கிறாரு, உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்கிறேன். நம்ம ராஜாவுடைய மகன் இன்னும் உயிரோட தான் என்ன செய்கிறான், இருக்கிறான். அவனை கூட்டிகிட்டு வந்து அவனை ராஜாவாக்கணும். அதுதான் நம்ம ராஜாவுக்கு செய்யக்கூடிய ஒரு நன்றி. எல்லாருக்கும் சந்தோஷம். எங்கே இருக்கிறான்? இந்த கிராமத்தில், இந்த வீட்டில் அவன் இருக்கிறான். அவன் என்ன பண்ணுறான்னா, அந்த வீட்டில் அந்த விவசாயியோட மாடை மேய்ச்சிட்டு இருக்கிறான். என்ன மேய்ச்சிட்டு இருக்கிறான்? மாடை மேய்ச்சிட்டு இருக்கிறான்.
உடனே குதிரை வீரர்கள்லாம் போகிறாங்க. அந்த விவசாயி வீட்டுக்கு போய் மகன் எங்கேன்னு கேட்குறாங்க. விவசாயி பயந்துட்டான். என்னாச்சுன்னு தெரில. யாரோ ஒரு பிள்ளைய கொண்டு ஒருத்தர் வழக்கம் கொடுத்துட்டு போனார். கடைசியில் பிள்ளைய கேட்குறாங்களே, அம்மா ஐயா அந்த வயலில் இருக்கிறான்னு. இங்கே குதிரை வீரர்கள்லாம் தேடி போகிறாங்க. இவன் இடுப்பில் ஒரு துண்டை கட்டிக்கிட்டு மேலே ஒரு துண்டை போட்டுக்கிட்டு மாடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். யார் சொல்லுங்கள்? மேய்ச்சிட்டு இருக்கிறான். குதிரை வீரர்கள்லாம் போகிறாங்க. குதிரை வீரரை பார்த்துட்டு அவன் ஓடுறான். இவங்க ஏய் நில்லு நில்லுன்றாங்க. நான் நிற்க மாட்டேன், நான் நிற்க மாட்டேன். அவன் ஓட, குதிரை வீரர்கள்லாம் ஓடுறது யாரு? ஹலோ சொல்லுங்க. ராஜா ஓடுறாரு, குதிரை வீரர் துரத்துறாங்க. கடைசியில் எப்படியோ பிடிச்சி ஐயா என்னை விட்டுருங்க, ஐயா என்னை விட்டுருங்க. அவனை தூக்கி, டேய் நீ தாண்டா ராஜா, நான் ராஜாவும் கிடையாது ஒன்றும் கிடையாது, என்னை விட்டுருங்க, நான் வரவே மாட்டேன்றான். கடைசியில் கொண்டு வந்து அவனை ஒரு வழி பண்ணி கடைசியில் ராஜாவாக்குறாங்க. அதே மாதிரி ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு அதிகாரம் கொடுத்தா கூட நம்ம தெருவாக ஓடிட்டு இருக்கிறோம். பள்ளியில் சொல்லுங்கள். ஆண்டவர் சொல்லுப்பா நீ தான்ப்பா ராஜா. ஐயா நான் ராஜா இல்லை, என்னை விட்டுருங்க ஐயா, நான் ஓடி எப்படியாவது பொழிச்சிக்கிறேன். ஆண்டவர் இல்லைப்பா நீ தான் ராஜா, நான் எல்லா அதிகாரம் வாங்கிட்டேன். அந்த அதிகாரத்தை யாருக்கு கொடுத்துருக்குற சொல்லுங்க, சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க, யாருக்கு கொடுத்துருக்குறேன்? நீங்க சொல்லுவீங்களா? என் ஆண்டவர் எனக்கு எல்லா அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார். நான் இயேசு ராஜாவினுடைய பிள்ளை, வானத்திலும் பூமியிலும் சர்வ அதிகாரம் படைத்தவருடைய பிள்ளை. அந்த என்ன வந்துச்சுன்னா, நீங்க இந்த ஈஸ்டர் ஆராதனை விட்டு போகும்போதே உங்களோட நடையே எப்படி இருக்கும்? வித்தியாசமா இருக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவர் சொல்றாரு, இதோ வானத்திலும் பூமியிலும் சர்வ அதிகாரம் என கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் உயிர்த்தெழுந்த ஆண்டவராய், இன்றைக்கும் ஜீவனுள்ள ஆண்டவராய், அந்த சராசரங்களையும் ஆளுகை செய்ய ஆண்டவராய் இருக்கிறேன். அந்த அதிகாரத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இயேசு உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சீசர்களை பார்த்து சொன்னார். என்ன சொன்னாருங்க? நான் சகல அதிகாரத்தையும் படைத்தவராக இருக்கிறேன், அந்த அதிகாரத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். வள்ளிலே சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு அருமையானுள்ளே அந்த அதிகாரத்தை தேவனுடைய ராஜ்யத்துக்காய் பயன்படுத்தி ஆத்துமாக்களை சத்துருடைய கரத்திலிருந்து நாம் விடுதலையாக்க வேண்டும். அருமையானுள்ளே ஆத்துமாக்களை ஆண்டவருடைய பாதத்தில் கொண்டு வர வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்ப வேண்டும். அதற்காக ஆண்டவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்து சொல்றாரு, நீங்க புறப்பட்டு போய் சர்வ சிருஷ்டிகளுக்கும் சுவிசேஷத்தை அறிவித்து அவங்கள பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால ஞானஸ்தானம் கொடுத்து என்னுடைய ராஜ்யத்தை கொண்டு வாருங்கள் என்று சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம அந்த அதிகாரத்தை உணர்கிறோமா? அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். இனிமே ஸ்கிரீன் அசைஞ்சா என்ன பண்ணக்கூடாது? பயப்படக்கூடாது. கருப்பா அப்படி போனா பயப்படக்கூடாது. ஏன்னு கேட்டால் நீங்க யாரு? ஹலோ சத்தமா சொல்லுங்க. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் என் ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அதிகாரத்தை ஆண்டவர் என கொடுத்திருக்கிறார். நான் இயேசு ராஜாவினுடைய பிள்ளை. சத்துருவின் சகல வல்லமைகளை நான் மேற்கொள்ளுவேன். ஒன்றும் என்னை சேதப்படுத்த முடியாது. எந்த அசுத்தாவியும் என்னை நெருங்க முடியாது. எந்த பிள்ளை சூனியம் என்னை நெருங்க முடியாது. காரணம் உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள் இருக்கிற ஆண்டவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர். அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நீங்கள் ஓடினால் அவன் உங்களை துரத்துவான். வரலையா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க நின்று எதிர்த்தீங்கன்னா அவன் என்ன பண்ண ஆரம்பிப்பான்? நீங்க ஓடினீங்கன்னா என்ன பண்ணுவான்? வரலையா சொல்லுங்க பார்க்கலாம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய அதிகாரத்தை உங்களுக்கு கொடுக்குறேன். எத்தனை பேர் அதை வாங்கிக்கிறீங்க? இப்ப அல்லேலூயா. கடைசியா ஒன்னு சொல்லி முடிச்சிடறேன். லூக்கா 24:50-51. பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். சொல்லுங்க பார்க்கலாம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் கடைசியா செஞ்ச காரியம் என்ன தெரியுமா? அவர்களை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. இந்த ஈஸ்டர் நாளிலே அன்றைக்கு சீசர்கள் மத்தியிலே வந்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தம்முடைய கைகளை உயர்த்தி ஆசீர்வதித்தது போல நம்முடைய ஆண்டவர், உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இன்றைக்கும் நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் ஆயிருக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு ஏன் உயிர்த்தெழுந்தார்? நாம் ஆசீர்வதிக்கப்படும்படியாக. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இயேசு ஏன் உயிர்த்தெழுந்தார்? நம்முடைய சாபம் போகும்படியாக. இயேசு ஏன் உயிர்த்தெழுந்தார்?
நம்முடைய பாவம் போகும்படியாக. இயேசு ஏன் உயிர்த்தெழுந்தார்? நம்முடைய தரித்திரம் போகும்படியாக. இயேசு ஏன் உயிர்த்தெழுந்தார்? நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லா விதமான தீய காரியங்களும் போய் நாம் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் இயேசு உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே அதே ஆண்டவர் நம்மத்திலே பிரசன்னராகி அவர் தம்முடைய கரங்களை உயர்த்தி சொல்லுகிறார், என் பிள்ளைகளே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? இயேசு ஏன் உயிர்த்தெழுந்தார்? நாம் ஆசீர்வதிக்கப்படும்படியாக, நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும்படியாக, நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும்படியாக, நம்முடைய தொழில் ஆசீர்வதிக்கப்படும்படியாக இயேசு உயிர்த்தெழுந்தார். அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இந்த உயிர்த்தெழுதல் ஆராதனையிலே நம்மத்திலே பிரசன்னராகி நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எல்லாரும் கண்களை மூடி அவரை நோக்கி பார்க்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் அந்த இயேசுவை நோக்கி பார்க்கலாம். அவர் இங்கே இல்லை, உயிர்த்தெழுந்தார். உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தவர்களிடத்திலே நீங்கள் தேடுகிறது என்ன? உயிர்த்தெழுந்த இயேசு ஏன் உயிர்த்தெழுந்தார் தெரியுமா? அவர் மரியாளுடைய கண்ணீரை துடைக்க. மரியாளே ஏன் அழுகிறாய்? நீ அழாதே, உன் ஆண்டவர் நான் உயிரோடு இருக்கிறேன். அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நமக்கு நம்பிக்கை உண்டுங்க. நம்ம அழ வேண்டியதில்லை. சந்தோஷமாயிரு கர்த்தருடைய பிள்ளைய. உன் கண்ணீருக்கு ஒரு முடிவை கர்த்தர் உண்டு பண்ணுவார். உன் கலக்கத்துக்கு ஒரு முடிவை உண்டு பண்ணுவார். உன்னுடைய இழப்புக்கு ஒரு முடிவை உண்டு பண்ணுவார். மரியாளே ஏன் அழுகிறாய்? ஏன் அழுகிறாய்? உன் அருகில் வந்து ஆண்டவர் கேட்கிறாரு. இதை காட்டில் வேற யார் உரிமையோட கேட்க முடியும்? ஏன் மகளே அழுகிற? நான் தான் உயிரோடு இருக்கிறேனே. ஏன் மகனே அழுகிற? நான் உயிரோடு இருக்கிறேனே. இன்னும் ஏன் அழுகிறாய்? உனக்கு நம்பிக்கை உண்டு. அது மட்டுமல்ல, வாழ்க்கையில குழப்பம். சீஷர்கள் போகிறார்கள். ஐயோ என்ன நடக்குதுன்னே தெரியல ஐயா. அவர் இறந்துட்டார்னு சொல்கிறாங்க, ஜீவனோடு இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. பெரிய குழப்பம். ஆண்டவர் அந்த குழப்பத்தை மாற்ற வருகிறார். உன் வாழ்க்கையிலே குழப்பம், உன் குடும்பத்திலே குழப்பம், பலவிதமான குழப்பத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவருடைய வாழ்க்கையில் ஒரு அமைதியை, ஒரு நிம்மதியை கொடுக்கும்படியாக உயிர்த்தெழுந்த ஆண்டவர் வருகிறார். வாழ்க்கையிலே பயந்து அறையை பூட்டிக்கொண்டு என்ன நடக்குமோ, என்ன ஆகுமோ என்று பயந்து இருக்கிற சீஷர்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், சீஷர்களே, என் பிள்ளைகளே பயப்படாதீங்க, நான் ஜீவனோடு இருக்கிறேன். உங்களுக்கு என்றைக்குமே சமாதானம்தான், உங்களுக்கு நிம்மதியை நான் கொடுப்பேன், நீ பயப்படாதேன்னு சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு நம்மத்தில் உலாவுகிறார். அது மட்டுமல்ல, அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சொல்லுகிறார், என் பிள்ளையே நீ பயப்படாத, எல்லா அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த அதிகாரத்தை நான் உனக்கு தர்றேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. அது மட்டுமல்ல, ஆண்டவர் இயேசு நம்மை ஆசீர்வதிக்கவே உயிர்த்தெழுந்தார். சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதிக்க, என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க நீர் உயிர்த்தெழுந்த தெய்வமாக இருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த உயிர்த்தெழுவின் ஆராதனையில் நீர் என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லுவீர்களானால் ஆண்டவர் தம்முடைய கரத்தை உயர்த்தி உங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். எங்களை நேசிக்கிற நல்ல பரலோக பிதாவே, இந்த நாளில் நம்முடைய திருப்பாதத்தில் நாங்கள் ஒரு விஷயம் வருகிறோம். ஆண்டவரே நீர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர், அன்றைக்கு சீசருடைய வாழ்க்கையில் நீர் செய்த ஒவ்வொரு காரியங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அதே காரியத்தை இன்றைக்கு இங்க இருக்கிற சீசர்களாகி எங்கள் மத்தியில், சபையின் ஒவ்வொரு குடும்பத்தின் மத்தியிலும் நீர் செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அவருடைய வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்யும். உம்முடைய ஆணிவா இந்த கரத்தை உயர்த்தி நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக, நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. அது ஒன்று எங்களுக்கு போது ராஜா. நீர் எங்களை வழி நடத்தும். கனமகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம், இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுலுமே என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யோன்யமும் சமாதானம் சந்தோஷமும் நம் அனைவரோடு கூட என்னென்றைக்கும் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென்.